வணக்கம். நாம சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் நம்ம மனநிலைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, ஒரு பெரிய கனெக்ஷன். ஆனா நாம அதை சுத்தமா மறந்துட்டோம். இன்னைக்கு அந்த ஒரு ரகசியத்தை பத்தி தான் நாம பார்க்க போறோம். முக்கியமா இந்த ஜெனரேஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. யோசிச்சு பாருங்க. நீங்க ஃபீல் பண்ற ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இதுக்கெல்லாம் காரணம் உங்க வயித்துக்குள்ள இருக்கிற குடலா இருக்க முடியும்னு சொன்னா ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா உண்மை அதுதான். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற இந்த மன அழுத்தம், பதற்றம் இதுக்கெல்லாம் பின்னாடி நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. வாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். சரி, இப்போ இருக்கிற தலைமுறை ஏன் இவ்ளோ மனநல பிரச்சனைகளை சந்திக்குது? இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? ரொம்ப சிம்பிள். நம்ம உடம்போட ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த மறந்துடும். அது என்னன்னா, நம்ம குடலுக்கும் மூளைக்கும் இருக்கிற அந்த நேரடி தொடர்பு தான். அந்த முக்கியமான இணைப்பத்தான் நாம இன்னைக்கு இழந்துட்டோம். ஓகே, வாங்க அதை பத்தி கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். நாம மறந்த அந்த விஷயம் வேற ஒன்றும் இல்ல. சூழலியல் ஊட்டச்சத்து அப்படிங்கிற ஒரு பழைய அறிவியல் தான். ஆனா இப்போ அதோட அவசரம், அதோட முக்கியத்துவம் நமக்கு மறுபடியும் புரிய ஆரம்பிச்சிருக்கு. சூழலியல் ஊட்டச்சத்து அப்படின்னா என்னது இது? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம உடம்ப ஒரு தோட்டம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நாம சாப்பிடுற சாப்பாடு நமக்கு மட்டும் இல்ல, அந்த தோட்டத்துல வாழ்ற ட்ரில்லியன் கணக்கான சின்ன சின்ன நுண்ணுயிரிகளுக்கும் சேர்த்துதான். சொல்லப்போனா நமக்காக வேலை செய்யற நம்ம நண்பர்களுக்கும் அதுதான் உணவு. இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற அடிப்படை கான்செப்ட். சரி, எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. அப்போ பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது? நம்மளோட இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைல், குறிப்பா நம்மளோட சாப்பாட்டு பழக்கம் எப்படி நம்ம குடலுக்கும் மூளைக்கும் நடுவுல இருக்கிற அந்த கனெக்ஷனை உடைக்குதுன்னு பார்க்கலாம். இதுல 3 முக்கியமான தவறுகளை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதல் தவறு, நம்ம குடலுக்குள்ள இருக்கிற நல்ல நுண்ணுயிரிகளை, அதாவது நம்ம நண்பர்களை நாமளே அழிக்கிறது தான். ஆமாங்க, நம்ம சாப்பிட்ற இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள், நார்சத்து இல்லாத ஜங்க் ஃபுட் இதெல்லாம் என்ன பண்ணுது தெரியுமா? நம்ம நண்பர்களை பட்டினி போட்டு கொன்னுட்டு இருக்கு. இது ஒரு உடைந்த டெலிஃபோன் லைன் மாதிரி யோசிச்சு பாருங்க. நம்ம குடல் ஆரோக்கியமா இருந்தா அங்க இருக்கிற நம்ம நண்பர்கள் செரட்டோனின் மாதிரி சந்தோஷ செய்திகளை மூளைக்கு கரெக்டா பாஸ் பண்ணுவாங்க. ஆனா குடல் ஆரோக்கியமா இல்லனா அந்த டெலிஃபோன் லைன் கட் ஆயிடும். அந்த ஹாப்பி மெசேஜஸ் மூளைக்கு போய் சேரவே சேராது. இதனால என்ன ஆகும்? நம்ம மனநிலை நேரடியா பாதிக்கப்படும். சிம்பிள். அடுத்தது ரெண்டாவது பெரிய பிரச்சனை. நம்ம உடம்புல இருக்கிற ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் மொத்தமா டேமேஜ் ஆகிறது. ஆமா, நம்ம குடல் சரியா இல்லைன்னா நம்மளோட டென்ஷனை கண்ட்ரோல் பண்ற அந்த மெயின் சிஸ்டமே சரியா வேலை செய்யாது. நம்ம உடம்புல ஒரு ஸ்ட்ரெஸ் தெர்மோஸ்டாட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுதான் நம்ம டென்ஷனை கரெக்டான லெவல்ல வச்சுக்குது. ஆனா நம்ம குடல் சரியில்லாதப்போ அந்த தெர்மோஸ்டாட் கண்ட்ரோல் இல்லாம தாறுமாறா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இதனால தான் எந்த காரணமும் இல்லாம திடீர்னு பதட்டம் வருது, மனச்சோர்வு வருது, இதெல்லாம் நடக்குது. மூணாவதா ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு. நம்ம மூளைக்கு தேவையான ஒரு முக்கியமான சத்துப்பொருள் பற்றாக்குறை. இது ரொம்ப முக்கியம், ஏன்னா இது நம்ம சாப்பாட்டுக்கும் நம்ம சிந்திக்கிற திறனுக்கும் நேரடியா சம்பந்தப்பட்டது. இந்த SCFAன்றது நம்ம மூளைக்கான ஒரு சூப்பர் ஃபியூவல் மாதிரி, ஒரு ஸ்பெஷல் எரிபொருள். நாம நார்ச்சத்து நிறைஞ்ச நல்ல உணவுகளை சாப்பிடும்போது நம்ம குடல்ல இருக்கிற நண்பர்கள் இந்த ஃபியூவலை நமக்காக உற்பத்தி செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா இந்த வெஸ்டர்ன் டயட், ஜங்க் ஃபுட் எல்லாம் என்ன பண்ணுது? இந்த ஃபியூவல் உற்பத்தியை கம்மி பண்ணிடுது. இதனால மூளைக்கு எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படுது. அதோட விளைவு ஒரு மாதிரி மந்தமா இருக்கிறது, எதுலயும் கவனம் செலுத்த முடியாதது. இதைத்தான் பிரெயின் ஃபாக்னு சொல்றோம். சரி சரி, இவ்ளோ பிரச்சனைகளை பேசிட்டோம். இதை கேட்டு பயப்படாதீங்க. நல்ல விஷயம் என்னன்னா, இதை நாம சரி பண்ண முடியும். நம்ம குடல் மூளை இணைப்பு திரும்பவும் உருவாக்குறதுக்கு ரொம்பவே சிம்பிளான தெளிவான வழிகள் இருக்கு. வாங்க அதை பத்தி இப்ப பார்க்கலாம். பாருங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு 3 ஸ்டெப் பிளான் தான் இது. ஸ்டெப் 1, நல்ல விஷயங்களை சாப்பாட்டுல சேர்த்துக்கணும். அதாவது நார்ச்சத்து அதிகமா இருக்கிற காய்கறிகள், பழங்கள், சிறுதானியங்கள், அப்புறம் தயிர், மோர் மாதிரி புளித்த உணவுகள். ஸ்டெப் 2, கெட்ட விஷயங்களை நீக்கணும். பதப்படுத்தப்பட்ட உணவுகள், தேவையில்லாம எடுத்துக்கிற ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். கடைசி ஸ்டெப் 3, நம்ம பார்வையை மாத்தணும். உணவை வெறும் சாப்பாடா பார்க்காம அது நம்ம உடம்ப கட்டமைக்கிற ஒரு மூலப்பொருள்னு பார்க்க ஆரம்பிக்கணும். அப்போ மொத்தத்துல உணவை பத்தின நம்ம பார்வையே நம்ம மாத்தி ஆகணும். உணவுங்கிறது வெறும் கலோரி கணக்கு மட்டும் கிடையாது. அதுக்கும் மேல அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம சாப்பிடுற உணவு வெறும் எனர்ஜிக்காக இல்ல, அது நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் இன்ஃபர்மேஷன் அனுப்புது. நம்ம நரம்பு மண்டலத்தையே உருவாக்குற ஒரு மூலப்பொருள் அது. அதனாலதான் சொல்றாங்க, உணவை வெறும் கலோரிகளாக பார்க்காம அது நம் நரம்பு மண்டலத்தை கட்டமைக்கும் மூலப்பொருள் என்பதை உணர்வது ரொம்ப அவசியம்னு. ஸோ நம்ம கடைசியா எடுத்துக்க வேண்டிய மெசேஜ் என்னன்னா, உண்மையான ஆரோக்கியம்ங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டையும் தனித்தனியா கவனிக்கிறது கிடையாது. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த முழு சூழலியலையும், முக்கியமா நம்ம குடல் சூழலியலையும் பாதுகாக்கிறது தான் உண்மையான ஆரோக்கியத்துக்கான ஒரே வழி. இப்போ இந்த கேள்வி உங்களுக்காகத்தான். உங்க உடம்புக்குள்ள இருக்கிற அந்த விலைமதிக்க முடியாத உள் சூழலியலை பாதுகாக்க நீங்க தயாரா?
யோசிச்சு பாருங்க, பதில் உங்க கையில தான் இருக்கு.